கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வேதத்தில் ஒரு மகத்துவத்தை, ஒரு வசனத்தை வாசித்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்துல அவர் தியானிக்கும் போகும்பொழுது, நாம் வாசிக்கும் போகும்பொழுது, ஒரு சில காரியத்துல ஒரு 6 காரியத்தை அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள நேர்ந்தது. ஆவியானவர் நமக்கு அவை சொல்லிக் கொடுத்தார். சோ மற்றவர்களுக்கு விரோதமாக இல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அதாவது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருந்தால் சகல விசுவாசிகளுக்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியத்தை பவுல் நமக்கு அங்க தெளிவாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சோ சகோதரருக்கு விரோதமாக காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள். சோ அவர் சொல்கிறது, அவர் சரீரமா இருக்கிறார், நாம் என்ன இருக்கிறோமா அவயங்களா இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயமாக இருக்கும் பொழுது ஒரு அவயம் பலவீனப்பட்டால் மற்ற எல்லா அவயம் பலவீனப்படும். சரிங்களா? அதனால மற்ற எந்த அவயங்களையும் நாம் குறை சொல்லக்கூடாது. சோ நம் கிறிஸ்துவின் அபயமாக இருக்கும் பொழுது, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அது செய்யக்கூடாத காரியத்தை நிறைய இருக்கிறது. நாம் அறியாமலும் தெரியாமலும் பல விஷயத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இது செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் நாம் தெரியாம செய்கிறதுனால நம்ம அதை எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அவர் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அங்க பவுல் சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டும் 14ஆம் அதிகாரத்துல, ரோமர் 14ஆம் அதிகாரத்துல சொன்ன காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவது பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்றவாளிகள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றவாளிகளாக நீங்க தீர்க்க கூடாது. அதாவது ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் தெரியாம செய்த தவற நீங்க பெருசா குற்றப்படுத்தி அவர்கள் குற்றப்படுத்தக்கூடாது. அவர்கள் அந்த தவறுக்கு குற்றவாளிகள் என்று நீங்கள் யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதீங்க என்று பவுல் சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் நமக்கு அங்க கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, யாரையும் நம்ம குற்றவாளிகளாக தீர்க்க கூடாது. ஏன்னா எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறோம், மாம்சத்துல பலவீனமா இருக்கிறோம். பலவீனத்தின் காரணமாக ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய நேரிட்டாலும் அந்த குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு அந்த குற்றத்தை அவனிடத்தில் சொல்லி அவனை மனந்திருந்த வைக்கணும், மனம் மாற வைக்கணும். தான் செய்தது குற்றம் என்று உணர்த்தணுமே தவிர அவனை குற்றவாளிகளை தீர்க்கக்கூடாது. சபைக்குள்ள வருகிற கர்த்தருடைய பிள்ளைங்களும் விசுவாசிகள் யாரா இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள். ஏன்னா நம்ம கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்தின் முன்பாக நிக்கணும். சோ நம்ம நீதிமான் என்று மற்றவர்களை குற்றவாளி திருத்தா ஆண்டவர் நம்மளை பற்றி நன்கு அறிந்தவர் இல்லையா? நம்முடைய சிந்தனையும் நம்முடைய யோசனையும் இருதயத்தெல்லாம் அவர் ஆராய்ந்து வகையறுக்கிறவரா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய அந்தரங்கத்துல என்ன பாவம் செய்து வந்து அவர் நம்மளை குற்றவாளியாக தீர்ப்பார். அப்பொழுது நம்ம குற்றவாளியாக தீர்க்கப்படும் போது நாம ஒருத்தர் குற்றவாளியாக தீர்த்தா அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட வேண்டிய, தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால ஒருவர் குற்றத்தை ஒருவர் சுமந்து சகோதராக இணைந்து அவர்கள் குற்றத்தை சொல்லி அவர்கள் புரிய வைக்கணும். முதலாவது காரியம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீங்க. 2வது, தேவ பிள்ளைகளை அற்பமாக நினைக்க கூடாதுங்க. சோ அதே அதிகாரத்துல சொல்லுங்க, அவர்கள் யாரையுமே நீங்களும் அற்பமாக நினைக்காதீங்க. எனக்கு நல்ல பாட்டு படிக்க தெரியும், நல்ல ஆராதிக்க தெரியும், நல்ல ஜெபிக்க தெரியும், நல்ல வசனத்தை தியானிக்க தெரியும் என்று அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று நீங்கள் மற்றவங்களை அற்பமாக எண்ணாதீங்க. ஏன்னா அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தார், அவனுக்காகவும் நித்திய ஜீவனை அவனுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவனும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவன் பலவீனமா இருக்கிறான். அவன் பலவீனத்தை நீங்க குற்றமாக தீர்க்காதபடிக்கு அந்த பலவீனத்தை தீர்க்குங்க. அற்பமாக எண்ணாதீங்க. சோ நான் தான் பெரிய ஆளு, என்னை விட அவனுக்கு என்ன தெரியும், நான் சபையில மூத்த விசுவாசி, அவன் இப்போ வந்தவன் என்கிறத அந்த பாகுபாடு இல்லாதபடிக்கு, அந்த பிரிவினைகளை இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அற்பமாக எண்ணக்கூடாதுங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செஞ்ச செயலை நீங்க நினைத்து பாருங்களேன். அவர் ஆண்டவரா இருக்கும் பொழுது, அவர் எஜமானாக இருக்கும் பொழுது தன் சீஷருடைய கால்களை கழுவினாரு பாருங்க. ஒரு வேலைக்காரனை போல இருந்தாரு பாத்தீங்களா? அதை நினைச்சு கொள்ளுங்க. அந்த மேன்மையை நமக்கு கொடுத்து இருக்கிறார் இல்லையா? சோ நீங்கள் எப்படி இருக்கணுமா? வேலைக்காரனை போலதான் இருக்கணுங்கிறாரு.
சோ நீங்க உங்களை சகோதரருக்கு மேல உங்களை மேன்மைப்படுத்தாதீர்கள். மற்ற சகோதரர்களை அற்பமாக எண்ணக்கூடாது என்று பவுல் நமக்கு அங்க தெளிவாக சொல்லுகிறார். நான் மற்றவர்கள் குறித்து கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளை சபைக்குள்ள நீங்க இருக்கும்போது மற்றவர்களை அற்பமாக எண்ணாதீர்கள். மூன்றாவது பாருங்க, சகோதரருக்கு முன்பாக தடுக்கலை போடக்கூடாதுன்னு சொல்லுகிறது. நீங்கள் அவர்கள் காரியத்தில் எதையும் தடை பண்ணாதீர்கள். ஏன்னா கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களுக்காக அவர் நியாயாதிபதி இருக்கிறார், அவர்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக இல்லைங்க, கர்த்தருக்கு விரோதமாக தடுக்கலை போடுறேங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த சகோதரனுக்கு விரோதமாக, அந்த சகோதரிக்கு விரோதமாக நான் தடுக்கலை போட்டேன்னு நினைச்சு நீ பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த சகோதரனுக்கோ, அந்த சகோதரிக்கோ, அந்த விசுவாசத்திற்கோ, அந்த விசுவாச குடும்பத்திற்கு நீங்க தடுக்கலை போடவில்லைங்க. நீங்க கர்த்தருக்கு விரோதமாக போட்டு கொண்டிருக்கிறீங்க மட்டும் இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? அதனால தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தடுக்கலை போடாதீர்கள். நான்காவது சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இடரல் செய்யாதீர்கள். அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்காதீர்கள். ஏன்னா உங்களுக்கு அவர்கள் இடைஞ்சல் கொடுத்தாலும் நீங்கள் விலகி போங்கள். கர்த்தர் அவர்களை மனம் திருந்துவார், அவர்களையும் ரட்சிப்புக்கு வழி நடத்துவார். சோ பவுல் சொன்னது போல அவர் உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தின்படி அவரும் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கல, அவர்களுக்கு அவர் மனம் இறங்குவார்களா? அவர்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறார்கள். நீங்கள் புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் சொல்லி புரிய வையுங்கள். அதனால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காது. வசனம் சொல்லுகிறது, உன் கண்ணு உன் காலு இடரல் உண்டாக்குன தரித்து போடுங்கிறார். பாத்தீங்களா? கண்ணை புடுங்குங்கிறார்ல. சகோதரனுக்கு விரோதமாக இடரல் உண்டாக்குறது எவ்வளவு பெரிய குற்றம் என்று பாருங்க. நீங்க சரீரம் முழுவதும் எரிநரகத்துல போகிறத விட நீங்க ஒரு கை இல்லாம, ஒரு கால் இல்லாம, ஒரு கண் இல்லாம நித்திய ஜீவனை பிரவேசிப்பது எவ்வளவு மேன்மையா இருக்கும். அப்படி ஆண்டவரே சொல்லும் போகும்பொழுது நீங்க சகோதரனுக்கு விரோதமாக, ஒரு சகோதரிக்கு விரோதமாக, கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் இடரை உண்டாக்கினார் எப்பேற்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர் என்பது மாத்திரம் சிந்தித்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த எரிநகரத்துக்கும் நீங்க இங்க சொல்லப்பட்ட இடர்களுக்கும் நீங்க யோசித்து பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய குற்றமாகவே கருதப்படுகிறது. சோ இடர்கள் உண்டாக்காம தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இடர்கள் உண்டாக்காதீர்கள். அடுத்து, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசனப்படுத்தாதீர்கள். அவர்கள் கோபம் ஊட்டார்கள், விசனப்படுத்தாதீர்கள். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அவர்கள் மனம் நொந்து போய்விடுவார்கள். அவர்கள் விசுவாசத்துல பலவீனமாக இருக்கும் பொழுது, சோ நீங்க விசுவாசத்துல பெரிய ஆளா இருக்கும் பொழுது அவர்களை விசனப்படுத்தாதீர்கள். விசனப்படுத்தினார்கள்டா அவர்கள் உள்ள உடைந்து போயிடும். அவர்கள் கர்த்தரை விட்டு ஒரு ஆத்துமா பாதாளத்துக்கு போய்விடும். சோ உங்களுடைய ஒரு வார்த்தை நிமித்தமாக, நீங்கள் பேசின ஒரு விசனத்தின் நிமித்தமாக அவர்கள் சபையை விட்டோ அல்லது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் அவர்கள் பிசாசுக்கு அடிமையாகி விடுவார்கள். காரணம் என்ன சொல்வார்கள்? அவர்கள் அந்த சபைக்கு போனேன், அந்த சகோதரன் இப்படி பேசினார், அந்த சகோதரின் இடத்தில் இப்படி பேசினார், அந்த போதகரின் இடத்தில் இப்படி பேசினார், நான் அதனால் சபை விட்டு வந்துட்டேன் என்று சொல்வார்கள். உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும், ஆண்டவர் அதை துக்கப்படுவார். ஏன்னா ஒரு ஆத்துமா தேவன் சமூகத்தை விட்டு நரகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அதற்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விசனப்படுத்தாதீர்கள். அடுத்து சொல்லுகிறது, அவர்களை கெடுக்க கூடாது. அவர்கள் நன்றா இருக்கணும்னு ஆசீர்வதிங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் நாசமா போயிடணும், கெட்டு போயிடணும் என்று ஜெபம் பண்ணாதீர்கள். அந்த சிந்தனை உங்களுக்கும் இருக்கக்கூடாது. அவர்களை கெட்டு போக கெடுக்க கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆறாவதாக அவர்கள் கெடுக்க, உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர்களோடு பேசுவார். அவர்கள் பெரிய குற்றவாளிகளாக தள்ளி விடாதீர்கள், அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள். அவர்கள் இடைஞ்சல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவர்களை ஒரு நாள் கெடுத்துக்க. சோ ஒருவேளை என்னிடத்தில் காணப்பட்ட இந்த சிந்தனைகளாம் என்னிடத்தில் காணப்படுவது என்றால் மறந்துடுங்க. சோ தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியம் ஒரு 6 காரியத்தை சொல்லியிருக்கிற. முதலாவது, அவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள். 2வது, அற்பமாக எண்ணாதீர்கள். 3வது, தடுக்கலை போடாதீர்கள். 4வது, இடரல் உண்டாக்காதீர்கள். 5வது, விஷணப்படுத்தாதீங்க. 6வது, அவர்களை கெடுக்காதீர்கள். இந்த சிந்தனை இடத்தில் காணப்பட்டது என்றால் மனம் திரும்புங்கள், மனம் மாறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு காரணத்தையும் பவுல் அங்க சொல்லுகிறார். நாம் எல்லாரும் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்கணும்.
ஏன்னா தேவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக, சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கு அவர் சமூகத்துல நிற்கும் பொழுது, நீ இவ்வளவு காரியத்தையும் போய் செஞ்சுட்டு போய் அங்க நின்னா, ஆண்டவர் உன்னை குற்றவாளியாகவோ உன்னை அற்பமாகவோ எல்லா காரியத்தையும் உன்னை சொன்னார்னா நீ எப்படி நிக்க முடியுமா? நாங்க அசிங்கமா இருக்காதா? வெக்கமா இருக்காதா? அதனால அந்த தப்பை செய்யாதீங்க. அடுத்து நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்கணுமா? நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த பூமியில என்ன செய்றீர்கள் என்று ஆண்டவர் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப இவ்வளவு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கணக்குல அங்க எப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் பவுல் இந்த காரியத்தை சொல்லிட்டு 2 விஷயத்த சொல்றாரு. எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிக்கணும்பா, ரொம்ப கவனமாயிரு. நீ செஞ்ச ஒவ்வொரு காரணத்திற்கும் கணக்கு ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனமாயிரு. சகோதரருக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை நாமளும் செய்யாதபடிக்கு நம்மளும் மனம் திரும்புவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.